உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் உலர்ந்து போன எலும்புகளில் உமது ஆவியை ஊற்றிடும் உலர்ந்து போன எலும்புகளில் உமது ஆவியை ஊற்றிடும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே உம் கிரியையை உயிர்ப்பியும் வாக்கு மாறாத தேவனே நீர் என்னை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே உம் கிரியையை உயிர்ப்பியும் வாக்கு மாறாத தேவனே நீர் என்னை உயிர்ப்பியும் ஆவி ஆத்துமா சரீரத்தையே இன்றே உயிர்ப்பியும் ஆவி ஆத்துமா சரீரத்தையே இன்றே உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ எங்களை உயிர்ப்பியும் மாயை பாரா கண்களை தந்து வழிகளில் உயிர்ப்பியும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ எங்களை உயிர்ப்பியும் மாயை பாரா கண்களை தந்து வழிகளில் உயிர்ப்பியும் உமது கிருபையின்படியே என்னை இன்றே உயிர்ப்பியும் உமது கிருபையின்படியே என்னை இன்றே உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பியும் அநேக ஆபத்தை கண்ட என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பியும் அநேக ஆபத்தை கண்ட என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் பாதாளத்தின் வாயிலிருந்து இன்று ஏற பண்ணும் பாதாளத்தின் வாயிலிருந்து இன்று ஏற பண்ணும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் தேவா உயிர்ப்பியும் என்னை என்று உயிர்ப்பியும் உலர்ந்து போன எலும்புகளில் உமது ஆவியை ஊற்றிடும் உலர்ந்து போன எலும்புகளில் உமது ஆவியை ஊற்றிடும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். மத்தேயு 11:6 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு இங்கு அப்படி சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். சிலர் ஆண்டவரை மனதார நேசிப்பாங்க, முழு மனதோடு பின்பற்றுவாங்க. சிலர் வேண்டா வெறுப்போடு, நான் அந்த சர்ச்சுக்கு போகாட்டினா, ஆராதனைக்கு போகாட்டினா வீட்டில் வீண் பிரச்சனை, சண்டை வரும், இப்படி இடரலோடு வருவாங்க, மனக்கசப்போடு வருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன், வெறுப்பில்லாமல் இருக்கிறவன், கசப்பில்லாமல் பின்பற்றுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம்? ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இடரல் ஒரு மனுஷனுக்கு வருது. ஒன்று நமக்குள்ள இருந்தே இடரல், இன்னொன்று வெளியிலிருந்து வரும். நமக்குள்ள இருந்து என்ன இடரல் வரும்னா, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க் 9:47 பார்த்தீங்கன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுன்றாரு. எதை? கண்ணை. 2 கண்ணோடு நீ பாவம் செய்து நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒரு கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலன்றார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா வெட்டி போடு. 2 கையிலையும் பாவம் செஞ்சு, அக்கிரமம் செய்து, லஞ்சம் வாங்கி, வரதட்சணை வாங்கி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒரு கையோடு ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். உன் கால் இடரல் உண்டாக்குதா? வீண அலையிற, ஊர் சுத்துறோம், அப்படி இருக்குதா? உங்க காலை சரி பண்ணுங்க. இதான் உள்ளத்திலிருந்து, நமக்குள்ள இருந்து வருகிற இடரல். இப்படிப்பட்ட பாவ சுவாபம், அக்கிரம சிந்தைகள் தேவனை இடரல் உண்டாக்கிறோம். பார்க்கிறவங்க என்ன பெரிய ஜெபம் பண்றாங்க, இப்படி நடக்கிறாங்களே, ஏமாற்றுகிறாங்களே, பொய் சொல்றாங்களே, கடன் வாங்கின கொடுக்க மாட்டேன்றாங்களே என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு இடரல் உண்டாக்குற அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னொரு இடரல் வெளியிலிருந்து வரும். பேதுரு பாருங்க, அப்பப்ப ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு மெச்சு கொள்ளப்பட்டு பாராட்டு பெற்ற மனுஷன். சில சமயத்தில் நிறைய வாங்கி கட்டி இருக்கிறார். ஒரு நாள் மனுஷகுமாரன் பாடுபடவும் சிலுவையில அறையப்படவும் வேணும்னு ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். பேதுரு அவரை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய், இது என்ன ஆண்டவரை நீங்க இப்படி பேசுறீங்க என்று சொல்லி அவர் என்னமோ ஓவரா அவருக்கு அன்பு காட்டுறது மாதிரி காட்டி, உமக்கு இது நேரக்கூடாது, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப இயேசு என்ன சொன்னாராம்? மத்தேயு 16:23 அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு ஈடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டேன்ற, மனுஷனுக்கு ஏற்றவைகளையே நீ பேசுற, சிந்திக்கிறன்னு சொன்னார். சரிங்களா? நீ இடரலா இருக்கிற. அப்பப்ப பேதுரு மூலமாக ஆண்டவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, இடரல் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா மத்தேயு 26:33 என் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைவாங்க, ஒருவன் காட்டி கொடுப்பா, எல்லாம் ஓடி போவீங்க. பேதுரு சும்மா தானே இருக்கணும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் இடரல் அடைந்தாலும் இந்த பேதுரு உமக்காக ஜீவனை கொடுப்பான் என்று சொல்லி கடைசியில் துண்டை காண துணியை காணாத ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. வெளியிலிருந்து இடரல் வரும், உள்ள இருந்து வரும். இப்படிப்பட்ட இந்த இடரில் நிறைந்த இந்த வாழ்க்கையில பல மனிதர்கள் பல பிரச்சனைகளை நம்ம மேல குற்றம் சுமத்தி பாடுபடுத்தி வேதனைப்படுத்தி நம்மளை அப்படியே மனநோக பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஆண்டவராகி தேவன் இந்த இடரை உண்டாக்குற கலைகளை விதைக்கிற அத்தனை பேரையும் அப்புறப்படுத்துவாரா. அது யார் உங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், உங்க பகுதியில் வேண்டாத நபர்கள் பொறாமை கொண்டு சண்டை போட்டு உங்க பேரை கெடுக்கிறாங்களா? மத்தேயு 13:41 பார்க்கிறோம், அவர் தூதனை அனுப்புவார், இடரில் உண்டாக்குற
அத்தனை பேரையும் அவர்கள் என்ன அழித்து போடுவார்கள், சுட்டரித்து போடுவார்கள் என்று வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. இடரல் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும், கவலைப்படாதீர்கள். எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி அந்த இடரலுக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் இந்த நாள்ல எல்லா இடரல்களையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி எரேமியா 31:9 வார்த்தையின்படி அவர்கள் கண்ணீரோடும் அழுகையோடும் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார்கள், நான் இடராத பாதையில் நடத்துவேன் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை இடராமல் செபையான வழியில் நடத்தி ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரே தேவையில்லாத இடரல்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும் என்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே இடரல் உண்டாக்குற, வேலை ஸ்தலத்திலே இடரல் உண்டாக்குற அத்தனை பேருடைய இடரலுக்கும் வேதனைக்கும் உபத்திரத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.